சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் சுஃபின் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ் சார், இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பதற்றம் பற்றியும் ஈரான் அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான மோதல் பற்றியும் தொடர்ந்து பேசிட்டு வரோம். அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை பார்க்குறப்ப ட்ரம்ப்பும் சரி இஸ்ரேல் தரப்புல இருந்தும் சரி ஈரான் மேலே ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த போகிறாங்க. உங்களுடைய உள்கட்டமைப்புகள், மின் நிலையங்கள் மேலேயும் சரி, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேலேயும் சரி தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு சமிக்கை தெரியாத மாதிரியான செய்திகள் பரவலாக வந்தது. உடனே அதுக்கு அடுத்த நாள் நம்ம பெரிய தாக்குதல் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தூங்கிலேருந்து பார்க்குறப்ப அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. ட்ரம்ப் தரப்புலேருந்து செழுமையான ஈரான் பார்த்தோன்னா அவங்களுடைய வளத்துக்காக நாங்கள் இந்த தாக்குதலை நிறுத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகளும் சரி, அதுக்கு பிறகு நடந்த செய்திகளும் சரி, ஒரு வகையில் அமெரிக்கா ஈரானை தாக்குறதுக்கு யோசிக்கிறாங்க, பின்வாங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமிக்கை தானே சார் காட்டுது. ஆமாம், அதாவது நீங்கள் சொன்ன வார்த்தையில் டொனால்ட் ட்ரம்புடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரானுடைய செழிப்புக்கும் ஈரானுடைய முன்னேற்றத்திற்குமாக நாங்கள் போரை நிறுத்துகிறோம். இது ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு, இது ஒரு பொய்யான பேச்சு, இது மாயாஜால வித்தை, இது மாய்மால வித்தை, எப்படினாலும் எடுத்துக்கிட்டாலும். அமெரிக்க அதிபருக்கு கொஞ்ச நாளாகவே ரொம்ப தடுமாற்றங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும். அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அது நாங்களோ நீங்களோ சொல்லலை. அமெரிக்காவுடைய பெண்டகனும் யூரோப் யூனியனும் சர்வதேச எக்ஸ்பர்ட்ஸ் மட்டுமல்லாமல் அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்கள் சொல்வது, நாம் இனி எந்த காலத்திலும் ஈரானை வெற்றி கொள்ள முடியாது. இது அவர்களுக்கு சுப செய்தி அல்ல, துக்கமான செய்தியும் அல்ல, சுப செய்தி தான். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா இழந்தது ஈரானையும் இழக்க வைத்து ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையுமே இன்னைக்கு நாசப்படுத்திட்டாங்க அமெரிக்காவுடைய ஒரு பாலிசியில். உலகமே ஓரளவுக்கு அந்த பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்தியா உட்பட நம்மளும் பல நாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிக பெரும் சிக்கல்ல இப்போ நம்ம தான் சிக்கி கிடக்கிறோம். நம்ம மோடிஜி அவர்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மிகுந்த சிக்கல். நான் பல கட்டுரைகளை படிக்கிறேன். ரொம்ப சிக்கலில் இருக்கக்கூடியது இந்தியா தான். ஏன்னா நமக்கு பாபல் மந்தப்பும் மூடப்பட்டு விட்டது. நமக்கு வரக்கூடிய இலக்குகள் ஈராக்கிலேருந்து வர முடியாது. அது மாதிரி சவுதியிலேருந்து 16, 18, 20% வரும், 18% வரும், அது நின்று போச்சு. பாபல் மந்தப்புள்ள ட்ரேடிங் எக்ஸ்போர்ட்டு யூரோப்புக்கு போகிறது எல்லாமே நின்று போச்சு. சிக்கப்பட்டு கொண்டது நாம் தான். சிக்கப்பட்டு கொண்டதுன்னா 10,000 ரூபாய் வச்சுட்டு வருமானம்லாம் ஓட்ட முடியாது. இந்த கவர்மெண்ட்டை இப்போ எல்லாம் முட்டு குடிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லா வேலையுமே ஏறிப்போச்சு. யாருக்கும் சம்பளம் ஏறாது, விலை ஏறிப்போச்சு. அது வேறு டாப்பிக்கை பேசும். அமெரிக்க அதிபருடைய திடீர் மாற்றம் என்ன? அவர் எப்பவுமே திடீர்னு தான் மாறுவார். திடீர்னு மாற்றம் என்ன? இன்றைக்கி கார்டியனில் வந்த செய்தி, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்த செய்தி. அது மட்டும் இல்லாமல் அல் ஜசீரா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தி, அல் ஜசீரா கத்தரு உடைய ஆள், அதை ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தேசத்தினுடைய ஒரு தேசிய ஒரு வீடியோ நாளேடு அல்லது ஒரு டெலிவிஷன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தலைப்பில், ஈரான் மக்கள் ஈரானுடைய புரட்சிகர குழுவோடு ஈரான் அரசோடு துணை நிற்கிறார்கள், அந்த அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று போட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய முயற்சிகள் எல்லாம் ஃபால் ஆகி கடைசி அவங்க எடுத்த முயற்சி, நம்ம தமிழில் சொன்ன மாதிரி ரத கஜ துரஜாதிபதிகள், இதுக்கு மேலே வீசுறதுக்கு அமெரிக்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் வீசி போட்டு விட்டார். அவ்வளவு வீசிய பிறகும் இனி வீசுவதற்கும் வழி இல்லை, கையில் சரக்கும் இல்லை. அதாவது அமெரிக்காவில் சிக்கல் என்னென்னா, முதலாவது பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, இரண்டாவது பிரச்சனை ஆயுதங்கள் இல்லாத பிரச்சனை, மூன்றாவது பிரச்சனை அரசியல் பிரச்சனை. அதாவது முதல் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, கையில் காசு இருக்கணும். இரண்டாவது பிரச்சனை ஆயுதங்கள் குடோனில் இல்லை. மூன்றாவது அரசியல் நெருக்கடி. இதை தாண்டி உள்நாட்டு அரசியல் நெருக்கடியை தாண்டி அமெரிக்காவினுடைய அதுக்குள்ளே தாண்டி வேர்ல்டு லெவலில் மத்திய கிழக்கிலிருந்து அவருடைய நண்பர்கள் பல வருஷம், 8 தசாப்தங்களாக, 6 தசாப்தங்களாக, 5 ஆண்டு 50 வருஷம் 40 வருஷம் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். சவுதி அரேபியாவிலேருந்து, குவைத்திலேருந்து, பஹ்ரைன்லேருந்து இந்த மாதிரி அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு அமெரிக்கா தாக்கினால் இவங்க காலி. அமெரிக்கா ஒருவேளை தாக்க ஆரம்பித்தால் அமெரிக்காவுடைய திட்டம் என்ன? இஸ்ரேலுடைய அதிபர் கடந்த சனிக்கிழமை போனார். இப்போ இன்றைக்கு 8 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டார். அவர் போகிற போது ஒரு பிளானோட தான் போனார். அவர் போனால் அவர் எப்பவுமே போர் செய்கிறதுக்கு தான் பெஞ்சமின் விரும்புவார். ஏனென்றால் அவர் பெரிய உலக நம்பர் 1 கிரிமினல். அவர் மேலே கிரிமினல் வழக்குகளும் இருக்குது, படுகொலைகளை செய்த ஜினோசைட் வழக்கு. இரண்டாவது விவகாரம் என்னவென்றால் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. இப்போ அடுத்த மாதம் எலெக்ஷன் நடக்க போகுது, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபரில்.
அப்ப இத அவருக்கு எதிர்கொள்வதற்கு ஒரு நிரந்தரமான போரை தாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் தப்புவார். இனி அவர் இந்த உலகத்துல எதுவும் சாதிக்கல. வயசு 76 வயசுக்கு புராஸ்டேட் கேன்சர். இப்ப அவரு கொண்டு போய் குடுத்த டீல் என்னங்கிறத அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அவர் மட்டும் போகல. ஜெலன்ஸ்கியும் போனார். இதெல்லாம் உங்களுக்கு நம்ம அன்னைக்கு பேசினேன்னு நினைக்கிறேன். ஆமா. தனித்தனியா கடைசி ஐபிசில நான் இதான் பேசினேன். இப்ப இவர் தாக்குவதற்கு முன்பு இந்த தாக்குதல் செய்தியை கேள்விப்பட்டு யாரு தாக்குதல் செய்தி கேள்விப்படுறதில்ல எல்லாமே வந்து இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். உடனடியாக துருக்கியுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அவர் வந்து ஹக்கன் பிதான், எல்லாருக்கும் தெரியும் துருக்கி வந்து ரொம்ப இதுல முக்கியமா இருக்காங்க. ஹக்கன் பிதான், பாகிஸ்தானுடைய அசீம் முனீர், அதே போன்று சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் பர்ஹான், இவங்க 3 பேரும் தனித்தனியா ஈரானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்காங்க. ஐயா இந்த மாதிரி இருக்கு பிரச்சனை, என்ன பண்ணலாம்? அவர் சொல்லிட்டாரு, அமெரிக்கர்கள் எங்களை தாக்கட்டு, எங்கள் நாட்டில் வந்து மின்சாரத்தை தாக்குறாங்க, எரிசக்தி துறையை தாக்குறாங்க, ரிஃபைனரிஸ் அதாவது ஆயில் உற்பத்தி செய்யக்கூடிய கருக்கு தீவுகள், ரிஃபைன் சென்டர், இதுதான் யார் கொடுத்தது? இஸ்ரேலும் அமெரிக்கர்களும் கொடுத்த மூடத்தனமான மோசமான விவகாரம். இது ஈரானோடு நின்று போகிற விவகாரம் அல்ல, இது சர்வதேசத்தை பாதிக்கக்கூடிய விவகாரம். கொஞ்சம் கூட அமெரிக்க அதிபருக்கு ஆனால் ரொம்ப ஃபூலிஷ். உலகத்தில் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் வெள்ளைக்காரன்னா பொய் சொல்ல மாட்டான். பொய்யால் வடிவமைக்கப்பட்ட போர் தான் இது, முழுக்க முழுக்க பொய். இரண்டாவது, நேர்மையாகவும் உண்மையாகவும் அறிவுபூர்வமாகவும் நடந்து கொள்வார்கள். அவர்கள்லாம் பார்க்கும்போது இந்தியர்கள்லாம் எவ்வளோ உயர்வுன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு மனிதநேயம் இல்லாத ஒரு தாக்குதலை நடத்த மாட்டோம். அதுவும் இவ்வளவு நாகரிகமான ஒரு காலத்தில் மக்களை படுகொலை செய்வது, பாலங்களை அழிப்பது, காசாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய படுகொலைகள். நீங்கள் பாருங்கள், இட்டாலியன் ரிவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரிவருக்கு அந்த பக்கத்தில் தெற்கு பகுதிகளில் லெபனானில் நடத்தக்கூடிய தாக்குதல்கள், இதெல்லாம் வந்து அமெரிக்கர்களும் யூதர்களும் மனிதர்களும் கோட் ஷூட் போட்டோன்னா நாகரிகம் அல்ல. இத்தனை நாட்களாக நீங்கள் போரை நடத்தி முடிச்சிட்டீங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி போர், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை முடிந்து போயிட்டு 5 மாதம் முடிந்து 6ஆம் மாதம் ஆயிற்று. நீங்கள் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள், ஒரு நாள் நாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்தினா எவ்வளோ செலவு வருது? அமெரிக்காவில் அவ்வளோ கப்பல்களையும் கொண்டு நிறுத்து, அத்தனை விமானங்கள், அத்தனை காலாட்படைகள், தரைப்படைகள். இப்போ 50,000 பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்கான் அமெரிக்கன்ஸ் ஃபோர்ட்ஸ். தரைப்படைலாம் உள்ளே இறங்கினா அவன் எலும்பு கூட மிஞ்சாதுன்ட்டான். இப்போ இந்த ஹக்கன் பிதானும் அசீம் முனீரும் புர்ஹானுன்னா பர்ஹான், அவங்க 3 பேரும் பேசின உடனே நாங்கள் கடுமையான தாக்குதல் நடத்துவோம், எங்களுக்கு இனி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு ஈரான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. டு பி கன்வேட், இந்த மெசேஜ் கன்வே பட்டிருக்கிறது யாருக்கு? அமெரிக்கர்களுக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களுடைய ஏன்னா அங்கே வந்து போரில் வந்து ரொம்ப ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான் ஓடிட்டுருக்கு. அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இதில் விருப்பம் இல்லை, ஜேடி வான்ஸுக்கு விருப்பம் இல்லை. இப்போ இந்த நிலையில் இந்த போரை நடத்தினால் என்ன உருவாகும் என்பது அமெரிக்க அறிவியல்ஜீதிகளுக்கு தெரியும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்டகன் தலைவர்களுக்கும் இராணுவ தலைவர்களுக்கும் இராணுவனுடைய கூட்டுப்படை தலைவர்களுக்கும் டேவிட் கெய்ன், ஜேடி வான்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. பிராட் கூப்பர் வந்து கொஞ்சம் கடும் போக்குவாதி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்காவுக்கு கொடுத்து தாக்கி அழிச்சிரும்னு சொன்னது பிராட் கூப்பர், சரக்கே இல்லைன்னு சொன்னது டேவிட் கெய்ன், அதே மாதிரி ஜேடி வான்ஸ். மார்க்கோ ரூபியோ ஒரு பக்கம் இருக்கிறாரு, அதே மாதிரி பீட் ஹெட்செட், இவங்கெல்லாம் கடும் போக்குவாதிகள் அமெரிக்கர்களில். அப்புறம் இங்கே மைக் ஹுக்கூபின்னு ஒருத்தர் இருக்கான். இவங்க எல்லாருமே கடும் போக்குவாதிகள். இந்த கடும் போக்குவாதிகளுடைய தலைவர் தான் அமெரிக்க அதிபர். கொஞ்சம் சிந்தனையும் கிடையாது, செயலும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மேலே வந்து ஒரு பெரிய எப்ஸ்டீன் ஃபைல் இருக்குது, அதில் இவர் செக்ஷுவல் விஷயத்தில் கேவலப்பட்டிருக்காப்புல, இவர் இன்வால்வ் ஆயிருக்காரு, அதை வைத்து தான் யூத லாபி இவரை முழுமையாக மிரட்டுகிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நம்ம இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த செய்தியை சொன்னப்போ தான் அமெரிக்கா உல்ட்டா அடித்து, ஏன்னா மத்திய கிழக்கு பாய்ச்சா அமெரிக்கா பாய்ச்சிடும். மத்திய கிழக்கில் விற்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்ல இருந்து பெரும்பான்மையான லாபத்தை அமெரிக்கர்கள் தான் சம்பாதிக்கிறார்கள். ஏன்னா மத்திய கிழக்கில் குவைத்திலேருந்து எண்ணெயெல்லாம் கொண்டு போய் அவங்க விற்றுட்டு ஒரு அமௌண்ட்டை குவைத்து கொடுப்பாங்க, பஹ்ரைனில், சவுதி அரேபியா எல்லாம். அதனால் அவருக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் தாக்கினால் சவுதியில், இஸ்ரேலில், பஹ்ரைனில், குவைத்தில், யுஏஇயில் எல்லாம் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நம்ம பிரசிடெண்ட்டாக இருக்கார் அமெரிக்க பிரசிடெண்ட், அவர் டக்குன்னு உல்ட்டா அடித்து பல்ட்டி அடித்து, இல்லைங்க ஈரான் நல்ல செழிப்பாக இருக்கணும், ஈரான் நல்ல என்ன சொன்னார், செழிப்போடு வளத்தோடு வாழ வேண்டும். இவருக்கு என்ன அக்கறை?
யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு என்ன? அந்த நாடு இப்ப இந்த போருக்கு பின்னாடி சந்திச்சு இருக்கக்கூடிய இந்த இழப்புகளுக்கும் வந்து ஒரு வகையில காரணம் அவருன்னு நம்ம சொல்லலாம். இல்ல ட்ரம்ப்ப இந்த நம்ம போர் குறிப்பிடலாம். உண்மைதான், உண்மைதான். இந்த போர்னால அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய நாசகார ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. இப்போ முகாந்திரமே இல்லாத ஒரு போர்ல வந்து அவங்க களம் கண்டது தானே சார். பிப்ரவரி 28ல நடந்த ஒரு தாக்குதலா இருக்கட்டும். அது வந்து அப்படிதானே தொடங்கிச்சு. ஆமா. இத இதுக்கிடையில ம். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் ஒண்ணு இருக்கு. யூரோப் ஒன்றியத்தினுடைய தலைவர் வந்து ஒரு சொல்லிட்டார். ம். இஸ்ரேல நாங்க பாதுகாக்க முடியாது. நீங்க அதாவது அமெரிக்காவோட படை தளபதி அவர் அலெக்ஸ ஆமா. குறிப்பிட்டாங்க. அவர் பேரு அலெக்ஸ். ம். அலெக்ஸ் கூட ஏதோ ஒரு பேர். அவர் அது என்ன காரணம் சொல்றாருன்னா, யூரோப் ஒன்றியத்தினர் இஸ்ரேலை பாதுகாக்க முடியாது என்றும், அதனால உட்கட்டமைப்புகள் முழுமையாக சீரழிக்கப்படும் என்றும், இந்த பெரிய அளவிலான பின்னடைவை உலக நாடுகள் மத்தியிலே ஏற்படுத்தும் என்றும் அவங்க சொல்லியிருக்காரு. யாரு? யூரோப் யூனியன்ல. அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டாங்க. ம். யாரு? ஈரான். அமெரிக்கா தாக்க போகுது. இதனால அதாவது வெள்ளிக்கிழமை வந்து ஆமா. அமெரிக்கா எச்சரிக்கை என்ன கொடுத்தது. எச்சரிக்கை கொடுத்தோன்னே, இவங்க கிளீனா ஒரு ஸ்கெட்ச் ப்ளூ பிரிண்ட் எல்லா இடமும் வச்சிருக்காங்க. யாரு? ஈரான். அதுல நீங்க பாருங்க, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய லெவேட்டியா, இது ரொம்ப முக்கியமான எரிசக்தி பேஸ். அடிச்சா காலி. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தவாக், இந்த இடங்கள்லாம். இஸ்ரேலுடைய லெவேட்டியோ, சவுதி அரேபியாவுடைய தாவா, கத்தரில் இருக்கக்கூடிய ரஸ்பஹா, கத்தரில் இருக்கக்கூடிய ரஸ்பஹா, அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஐட்டம், இத்தனை இடங்களிலும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டு ப்ளூ பிரிண்டோடு இருக்கிறதாக அமெரிக்காவுடைய நாளேடான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அழகாக சொல்லிட்டாங்க. நீ பாரு, அங்கே தாக்குனா அவன் லெவேட்டா மட்டும் இல்லாமல் தாவக்கு, கத்தரில் இருக்கக்கூடிய ரஸ்பஹா, சவுதி அரேபியாவுடைய தாவக்கு, அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் தாக்கிடுவான்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொன்னது. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா, இஸ்ரேல், குவைத்து, இது எல்லாவற்றையும் அவர்கள் காலி செய்து விடுவார்கள். இப்போ அமெரிக்கர்களுக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் கொழுந்து விட்டு எறிகிறது. சவுதியிலலாம் கொஞ்சம் ஆட்சியே போயிரும் போல. சவுதி மக்கள்லாம் ஏற்கனவே பயங்கர கொதிப்பில் இருக்கான். ஜொர்டானில் கொதிப்பில் இருக்கிறான், குவைத்தில், பஹ்ரைனில், எல்லா இடங்களிலும் நிலைமை. இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. யார்கிட்ட? அமெரிக்காவிட்ட. நீங்கள் தாக்கி போச்சுன்னா இந்த பக்கமே நீங்கள் வர முடியாது. இந்த மக்கள் புரட்சிக்கு முன்னாடி அமெரிக்க ராணுவம் எவ்வாறு ஒரு நாட்டை அடக்கிறதா அவனுக்கு முடியலையே. லிபியாவில் போய் திரும்பி வந்தான், ஆப்கானில் திரும்பி வந்தான், வியட்நாமில் திரும்பி வந்தான், சிரியாவுக்குள்ளேயே போக முடியல. இப்படிப்பட்ட ஒரு நாடு நீ ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் ரெவல்யூஷன் வந்துச்சுன்னு வைங்க, அமெரிக்க அவர்களை என்ன செய்ய முடியும்? ஆகவே தான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொன்னது, இந்த ரஸ்பஹா, லெவேட்டா, இந்த மாதிரி இடங்கள்லாம் சொன்ன பிறகு இதையெல்லாம் அழித்து விடுவார்கள். இதையத்தான் ஐரோப்பிய யூனியன் சொல்லுது, நாங்களால் காக்க முடியாது. அலெக்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி வந்து அவர் வந்து பென்டகன் தலைமைக்கு சொல்லி, பென்டகன் தலைமை அமெரிக்க அதிபருக்கு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி விஷயம் நம்மள்ட்ட ஏற்கனவே பொருளாதாரம் இல்லை, ஆயுதங்களும் இல்லை, பல சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் போய் தாக்கிட்டு வந்துடலாம், குண்டு போடலாம். ஆனால் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ் இட் ஹஸ் பீன் டேக்கன் லாங் டைம் ப்ராசஸ். அது வந்து ஒரு நீண்ட கால விளைவுகளை, பெருமோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது வந்து அது எப்படின்னா அது சரியாக இருக்காதுங்கிறனால தான் அமெரிக்கா டக்குன்னு பல்ட்டி அடிச்சிட்டாங்க. புரியுதா? ஓகே சார். இதுல வந்து ஈரானுடைய ப்ராக்சிஸோட ஒரு ரோலும் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறதான செய்திகளும் வந்து பார்க்க முடியுது சார். ஸோ அவங்க எந்த மாதிரியான ரோல் சார் ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில்? இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஈரானை பற்றி ஒரு செய்தி வருது. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஈரானுக்கு பலம் என்பது அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுத பலம். இந்த ஆயுத பலத்தில் இவ்வளவு அடித்து ஈரான் நிற்கிறதுக்கு காரணம், ஈரானுடைய ஆயுதங்களை தொடவே முடியல, தொடவும் முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க இப்போ அமெரிக்க தளங்களும் ஈரானுடைய இடங்களும் அடிக்கப்படுது. அமெரிக்காவில் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அல் உதி தளமாக இருந்தாலும் மத்திய சரி, கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா அல் தளங்களும் சலாம், ஈரான் தாக்குதல் எல்லாவற்றையும் தாக்குதுன்னா எல்லாரும் ஊருக்கு தெரியதே இருக்குது. இப்போ சென்னையில் போங்க, ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இலங்கையில் ஜாஃப்னால ஒரு இடத்துல இருக்குது, லண்டனில் ஒரு இடத்துல இருக்குது, டெல்லியில் இருக்குன்னா எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடத்துல ஏர்போர்ட் இருக்குது, முனையம் இருக்குண்டு. ஆனால் வாஷிங்டன் டிசியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இதில் இராணுவம் இருக்குது. ஆனால் எந்த நிலையும் தெரியாமல் மர்மமாக இருப்பது தான் ஈரானுக்கு பலம். அதுவும் அது ஒரு பெரிய நாடு, பறந்து விரிந்து அந்த இருக்கக்கூடிய ஒரு பெரிந்த நாடு. நாடுகளில் அவர்கள் எங்கே மிசைல் குடோன் வச்சுருக்காங்க, எந்த மலைகளுக்கு கீழ் மிசைல் சிட்டி இருக்குது, யாருக்குமே தெரியாது. நெருக்கடியான மக்கள் வாழ்கிற இடத்துக்கு கீழே ஹாஸ்பிட்டலை கட்டி கீழே கூட இருக்கும், மலைகளுக்கு கீழே இருக்கும், கடல்களில் ஒட்டி இருக்குது. ஏன்னா அந்த நாட்டில் அவ்வளவு தீவுகள் இருக்குது. இது அமெரிக்கா அவர்களால், இப்போது சயின்ஸ் இருக்குன்னு வைங்களேன், எந்த விஞ்ஞானத்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செய்ய முடியும். மழை வரும் என்று வேண்டால் சொல்ல முடியும்,
மழையை அவர்களால் நிறுத்தவோ அல்லது தாமதிக்கவும் முடியாது. அதே போன்று இயற்கை அரணாக இருக்கக்கூடிய மலைகள், கல் மலைகள், அந்த மலைகளுக்கு கீழ் 1000 அடி இருந்தால் எந்த ஒரு கருவியும் உள்ளே ஊடுருவ முடியாது என்று இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிட்டான். அது அணுகுண்டு போட்டாலும் ஒன்றும் நடக்காது, பங்கர் பஸ்டர் போட்டால் நடக்காது, எது போட்டால் நடக்காது. அதுதான் ஈரானுடைய பலம். அதுதான் அமெரிக்கர்கள் கேட்கிற போது ஈரான் திருப்பி 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 அதை அடித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட கேள்வி, ஈரானுடைய ப்ராக்சிகள் யார்? முதல்ல நம்ம பார்ப்போம். ஈரான் முதல்ல ஹமாஸுக்கு ஆதரவாகத்தான் அவர்கள் முதலில் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நடந்த முதல் இதுதான் ஒரு போர். இதில் அவர்கள் ஹமாஸுக்கு ஏராளமான உதவிகளை செய்தார்கள். ஹமாஸுக்கு ஆதரவாக தொடர்ந்த சர்வதேச அரங்களை குரல் எழுப்பிக்கிட்டும் இருந்தாங்க. அதை நம்ம இப்பவும் ஹமாஸ் இவர்களுடைய ஆள் தான். இப்போ அவர்களே பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஹமாஸுக்கு ஆதரவாக 2 நாடுகள் வந்தது. ஒன்று ஹிஸ்புல்லா, மற்றொன்று ஹசன் நஸ்ருல்லா தலைமையிலான ஹிஸ்புல்லா. அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். பேச்சுவார்த்தைக்கு மேலிருந்து குண்டு போட்டு அடிக்கப்பட்டு விட்டார். இப்போது நயீம் கசம் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஹிஸ்புல்லா சந்தித்தது 4000 பேஜர் தாக்குதல்களை எல்லாம் சந்தித்தார்கள். பலருக்கு கண்கள் போனது, தொடைகள் கிழிந்தது, தாடை உடைந்தது, அப்படியெல்லாம் நடந்துச்சு. அப்போ அவர்கள் முழுமையாக லெபனானில் சிரியா வழியாக அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து வருகிறது. யாரு? ஈரான். அது ஹிஸ்புல்லாவும் ஒரு ஷியா படைகள் தான், ஈரானும் ஒரு ஷியா குரூப் ஆஃப் த ஷியா குரூப்ஸ் தான். அடுத்து ஹூதிகள், அதாவது ஹவுதின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர்களும் முழுமையாக ஈரானுடைய ஆட்கள். ஆனால் எல்லா ஈரான் குழுக்களை விட ரொம்ப வல்லமையான குழு என்பது யார் அப்படின்னு பார்த்தா, ஈரானின் ஆதரவுப்பட்ட படைகளில் ரெஜிம் இருப்பாங்களே, ரெபல்ஸ், அந்த போராளி குழுக்களில் பெரிய குழு தான் தனித்துவமாக சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு தேசத்தின் அளவிற்கு வல்லமையான இராணுவம் தான் ஹவுதிக்கு. அவங்க ஏன் அப்படி உருவாகினான்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடந்த பேச்சில், 2015 1.5 லட்சம் பேர் இழந்தாங்க. இலங்கையில் விடுதலை கொத்து குண்டுகளை போட்டு ராஜபக்ஷ காலி செஞ்சது நமக்கு தெரியும், அந்த வரலாறு. இன்னைக்கு வரைக்கும் அது நீதி கிடைக்கல. கிடைக்கும், என்னைக்காவது கிடைக்கும். அன்றைக்கு தமிழீழம் வளரும், அதை விட்டுருங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அநியாயத்துக்கு உட்பட்டவர்கள் தான் ஹவுதிகள். அமெரிக்கர்களும் யுஏயும் சவுதியும் சேர்ந்து நம்ம அன்னைக்கு பேசணும். அப்படி ஒரு தனிக்குழு ஈரானுக்கு ஆதரவுப்பட்ட குழு. அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹமாஸும் இருக்காங்க. ஹமாஸ் அவ்வளோ பலம் இழந்திருக்காங்க. இதை தவிர பிஎம்எஃப் என்று ஒரு குழு ஒன்று இருக்குது. இதில் 2,40,000 பேர் இருக்காங்க. பிஎம்எஃப், அதாவது பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ். அதை பற்றி நான் சொன்னேன்னா இல்லை சார், அதை பற்றி நம்ம இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் என்னன்னா, அனைத்து இஸ்லாமிய ஜிஹாது கடும்போக்குவாதிகளுடைய ஒரு பெரிய பல்வேறு குழுக்களோட கூட்டமைப்பு. கரெக்ட், அழகான வார்த்தை. அந்த கூட்டமைப்பில் சின்ன சின்ன குழுக்கள் இருப்பார்கள். ஒரு குழுவில் 5000 பேர், ஒரு குழுவில் 10,000 பேர், 50,000 பேர், 20,000 பேர். இந்த குழுக்களுடைய ஜாயின் கன்வீனரான ஒரு ஹெட் ஆஃப் த ரூஃப்னு சொல்லலாம். இந்த குடையின் கீழ் தான் எல்லாரும் இணைக்கிறார்கள். இதற்கு பேர் பிஎம்எஃப் என்று சொல்லுகிறது. அதாவது பாப்புலர் மொபிலைசேஷன் இஸ்லாமிக் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, ஹத்தாபி ஹிஸ்புல்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க 2,68,000 பேர் இருக்காங்க. பிஎம்எஃப்ல ஒரு சின்ன சின்ன குழுக்களாக சேர்ந்து 2,40,000 பேர் இருக்காங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியாட்டி ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ் அமைப்பிலிருந்து வந்த ஏராளமான சிறு சிறு குழுக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஈரானிய ஆதரவாளர்கள். இந்த ஈரானிய ஆதரவாளர்களின் மூலம் அமெரிக்காவை துண்டு துண்டாக ஆக்குவதற்கு அவர்கள் நிலையெடுத்திருப்பது, ஈரான் மறைபொருளாக அவர்களுக்கு பயங்கர உதவிகளை செய்து கொண்டிருப்பதும் உலகம் அறிந்த ஒன்றுதான். இப்பொழுது ஈரான் அவர்கள் தாக்காமல் பிஎம்எஃப்ஐ மூலமாகத்தான் லாஸ்ட்டில் ட்ரோன்களை வச்சு எங்கே தாக்குனாங்க? சவுதி அரேபியா தாக்குனாங்க. சவுதி அரேபியா அமெரிக்காவை தாக்கி 20 பேரை காலி பண்ணாங்க. இப்போ இதுதான் கடைசியாக நடந்த போர். அப்போ சவுதி அரேபியாவுக்கு 2 சிக்கல். ஒன்று ஹவுதிகளின் மூலம் சிக்கல், மற்றொன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதலுக்கு ஈரானுடைய ஆதரவு படைகளால் சிக்கல். ஆக எல்லாரையும் அவர்கள் இருக்கும்போது சவுதி, நம்ம விஷன் 2030 பற்றி பேசினான்னு நினைக்கிறேன், அந்த விஷன் 2030க்கு அவர்கள் பெரும் சிக்கலை எதிர்பார்த்து நீண்டகால பொருளாதார நெருக்கடியில் உருவாயிட்டாங்க சவுதி.
இல்ல சார், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா அவங்களுடைய திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியல. அதை எதுவும் நோக்கி பின்தங்கியும் போயிருக்காங்க. அவங்களுடைய உட்கட்டமைப்புகள் மேல தாக்குதல் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளோட வருகை வந்து இதுக்கப்புறம் கேள்விக்குறியா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிசினஸும் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறப்ப சவுதியால எப்படி சார் அந்த விஷன் 2030 வந்து அச்சீவ் பண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இன்னும் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு தானே சார் இருக்கு? இல்ல நிதிஷ், இப்போ ஒரு நாளைக்கு 7.4 பில்லியன் மில்லியன் ஷார்ட் பில்லியன் 7.4 மில்லியன் 74 லட்சம், குறைந்தபட்சம் 50 லட்சத்திலிருந்து 70 லட்சம் 74 லட்சம் பேரல்களை உலகம் முழுவதும் அனுப்பி கொண்டிருந்தார்கள். யாரு? சவுதி. நாளொன்று. கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, அவர்களுக்கு எவ்வளோ பெரிய லாபம் வரும், இப்போ எவ்வளோ பெரிய நஷ்டம். சவுதி அரேபியா என்ன திட்டம் போட்டிருக்காங்க, இனி வருங்காலத்தில் 26, 27லலாம் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. எண்ணெய்களை இப்போ எல்லாரும் ஈவிக்கு மாறுறாங்க. எண்ணெய்களுடைய பொருளாதாரத்தை மாற்றிவிட்டு ஏஐ தொழில்நுட்பம், டெக் தொழில்நுட்பம், சுற்றுலாத்துறை, அன்னைக்கு நம்ம பேசணும், ரியல் எஸ்டேட்டும் அவங்களுடைய பெரிய ரியல் ஒரு எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், மெடிக்கல் கேர், இப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் இந்தியாவை போன்று, அமெரிக்காவை போன்று, யூரோப் நாடுகள், பிரான்ஸ் போன்று இப்படி வளர்ந்து, அதாவது துபையை போன்று அவர்கள் மாற விரும்புகிறார். அப்படி மாறுவதற்கு முயற்சிகள் எடுத்து திட்டமிட்டு 400 லட்சம் கோடி 300 லட்சம் கோடி 4 ட்ரில்லியனில் திட்டம் போட்டிருக்காங்க. பெரும் திட்டம். அதாவது ரியாது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளை குடைந்து பெரிய அளவில். இப்போ பாருங்க, வினையாக அவர்களுக்கு இந்த போர் வந்து மாட்டிவிட்டது. வருமானமும் இல்லை, நாட்டின் தேச பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே தான் அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அசீம் முனீருக்கு ஃபோன் பண்ணி, ஹக்கன் பிதாவுக்கு ஃபோன் பண்ணி, இவங்க பர்ஹான், சல்மான் பின் பர்ஹானா அவரும் ஃபோன் பண்ணி, நீ கையை வச்சுட்டு போனால் உனக்கு நீ இடைஞ்சல். ஏன்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அமெரிக்கா வந்து ஒரு இன்எவிட்டபிள் ஃபோர்ஸ். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தவிர்க்க முடியாத சக்திகள் தான். அப்போது நீ இப்போ அடிச்சுட்டு போயிட்டா நாளைக்கு டெமோக்ராட்ஸ் அரசு வரும் எங்கே அமெரிக்காவில். இன்னைக்கு ரிப்பப்ளிகன் காலியாக போகிறோம். அவனை இம்பீச் கொண்டு வந்தாலும் சரி, ஒளிஞ்சாலும் சரி. அதற்கு நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து இதுக்கான ஒரு பெரிய பதில் ஆமாம், நவம்பர் மாதம் இவருக்கு செக்கு தான், சங்குதிரை தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. முடிவுகள் நமக்கு அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் ஆனால் சாத்தியக்கூறுகள் பார்க்க சாத்தியக்கூறு. அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு குறைவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ ஈரானுடைய ப்ராக்சிகளின் மூலம், பிஎம்எஃப் என்று சொல்லக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸோ, இவர்களின் மூலம் எனக்கு ரொம்ப அழிவு வருது, பார்த்து கொஞ்சம் செயல்படு அப்படின்னு இப்போ சொல்லி இதெல்லாம் சொன்னப்புறம் தான் அமெரிக்காவில் இந்த வயதான மனிதனை கூப்பிட்டு 80 வயசாச்சு, ஏடகூடமாக பேசாதையா, நிலைமை இப்படி இருக்குது, நமக்கு ஒரு 4000 லட்சம் கடன் இருக்குது, நம்ம நாட்டுக்குள்ளே இன்டர்னல் கிரைஸ் எஸ்கலேஷன் பிகாஸ் ஆஃப் டியூ டு ரெசஷன், பிகாஸ் ஆஃப் டியூ டு இன்ஃப்ளேஷன், பிகாஸ் ஆஃப் டியூ டு ஜாப்லெஸ். இட் ஹேஸ் அ மல்டிபிள் டைமென்ஷன் எங்கே அமெரிக்காவில். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வந்தக்கூடிய பெட்ரோ டாலருங்கிறது ஒரு பெரிய தொழில். அதனுடைய நான் அடுத்த இதில் எவ்வளோ லாபம் வருதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு புள்ளியா. இத்தனை கோடி பேரல்கள் பிஸ்னஸுக்கும் யாருக்கு லாபம் வருது? அமெரிக்காவுக்கு வருது. அமெரிக்கா வெறுத்தாலும், அமெரிக்கா வேண்டாலும் என்றாலும் அமெரிக்கா பணத்தில் தானே அவர்கள் டிரான்சாக்ஷன் நடக்கிறது. அமெரிக்க டாலர் தானே இன்டர்நேஷ்னல் கரன்சியாக இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லித்தான் நம்முடைய ஐயா டொனால்ட் ட்ரம்ப் டக்குன்னு உள்ட்டா அடிச்சிட்டார். அடித்து ஈரானை பாதுகாக்க வேண்டும், ஈரானை வளம். அவருடைய பலகீனம் தான் அது. அந்த பலகீனத்துக்கு ஆனால் பலகீனம் இல்லாதாலும் தாக்கி அழிக்க முடியும். ஈரானை அவர்கள் தாக்கி, நீங்கள் சொன்ன நாம் பேசின மாதிரி கர்க் தீவிலோ, சிற்கு தீவிலோ, தெஹ்ரானிலோ, பந்தர் அப்பாஸிலோ அழிக்க முடியும். அழித்த பிறகு நடக்கக்கூடிய வினை ஒரு அமெரிக்கன் அங்கே இருக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இதுதான். அடுத்து நேற்று ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம வந்து பேட்டியில் சொல்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட நேற்று முன்தினம் கேட்குறார்கள், ஐயா உங்களுடைய படைகள், யார் கேட்குறா? முக்கியமான ரிப்போர்ட்டர், அவர் பேர் எனக்கு தெரியல, நான் மறந்துடுச்சு, பரவாயில்ல, குவைத் பஹ்ரைன்லேருந்து வெளியேறாங்களா அப்படின்னு ஒரு செய்தி. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், குவைத்தும் பஹ்ரைனும் இவனை கொண்டு வச்சு நமக்கு வாழ்க்கையிலே நிம்மதி போகுது. நம்ம ஒரு சின்ன நாடு, ஓமனோ பஹ்ரைனோ ரொம்ப சின்ன குட்டி தீவுகள். அந்த தீவுகளில் உட்காந்து இவனை கொண்டு நம்ம தளத்தை கொடுத்து வச்சு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இவன் வெளியே போயிட்டா பரவாயில்லன்னு ஒரு செய்தி அங்கே சொல்லியிருக்கான் எங்கள் அமெரிக்காவுக்கு. அந்த செய்தி கசிஞ்சிருமில்ல, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோ, கார்டியனோ, நியூயார்க் டைம்ஸோ, ஏதோ ஒரு மேகசின்ஸில் கசிஞ்சு அந்த கேள்வியை கேட்குறாங்க. யார்? நம்முடைய அமெரிக்க பிரசிடெண்ட் ஐயா ட்ரம்ப் ஐயாவிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, வாயே திறக்கலை, ஒன்று ஆமா என்று சொல்ல வேண்டும், இல்லை நோ அப்படின்னா அவர் குறித்த பாலிசியில் ஏதாவது ஒன்று பேசுவார். ரெண்டுமே சொல்லாமல் இருக்காருன்னா இவருக்கு என்ன இடைஞ்சலங்க? பஹ்ரைனுடைய அதிபர் ஒரு உருக்கமான வேண்டுகோள், அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஈரானிடம் அவர்கள் வந்து கண்ணீர் மல்கா கோரிக்கை வச்சதாக சில செய்திகள் வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா? ஈரான்கிட்ட வந்து உருக்கமான செய்தி ஒன்று கேட்டிருக்காரு, நீங்களும் பார்த்துருக்கீங்க. நான் அதை என்னங்கிற சொல்லிடணும் நம்ம நேயர்களுக்கு.
ஈரான் வந்து பஹ்ரைன் வந்து அந்த செய்தியை நான் வந்து அப்படி எடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்லியிருக்குன்னா, அல்லாவின் தூதரின் சாட்சியாக. யார் சொல்றா? பஹ்ரைன். அவங்களுக்கு அடி அடின்னு அடிச்சு நாட்டை க்ளோஸ் பண்ணிய பிறகு பஹ்ரைன் ஈரானிடம் கண்ணீர் மல்க வேண்டுகோள். அல்லாவின் தூதரின் சாட்சியாக எங்களை நீங்கள் தாக்க வேண்டாம். யார் சொல்றா? ஈரான்கிட்ட பஹ்ரைன். எவ்வளோ மோசமான போயிட்டு பாருங்க. பஹ்ரைனில் தான் யார் இருக்கா? அமெரிக்காவுடைய 5வது 5th ஃப்ளீட் தளம் இருக்கு. அல்லாவின் தூதரின் சாட்சியாக நீங்கள் எங்களை தாக்க வேண்டாம் என்று பஹ்ரைன் உருக்கமான ஒரு வேண்டுதலை மட்டுமல்ல சொல்லிட்டு சொல்றாங்க, ஐயா ஈரான், நீனும் முஸ்லீம் நானும் முஸ்லீம், அதனால குரானுடைய சட்டமான ஷரியத்து சட்டத்தை நாம் பின்பற்றுவோம். நம்ம 2 பேரும், நீனும் முஸ்லீம் நானும் முஸ்லீம். நீ சியாவாக இருக்கட்ட, அவனும் அந்த நாட்டிலே நிறைய சியா முஸ்லீம் தான் இருக்கான். பஹ்ரைன்லேயும் ஈரான்லேயும் நிறைய சியா முஸ்லீம் தான் இருக்கான். நாம் கடவுளின் சட்டமான குரானுடைய ஷரியத்து சட்டத்தை சரியாவை பின்பற்றுவோம். அவங்க சொன்ன வார்த்தையை நான் அப்படியே தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து சொல்கிறாங்க, முகமது நபி அவர்கள் துவா அல்லாவினுடைய அருளால் ஈரானுக்கு வல்லமையை வழங்கியிருக்கிறார் இறைவன். உங்களுக்கு பவர் இருக்கு. யார் சொல்கிறா? பஹ்ரைன். நிலைமை எப்படி மாறுது பாருங்க. இது எந்த டெலிவிஷன்லையும் வரல. உங்களுக்கு இறைவன் வல்லமையை கொடுத்துருக்கான், சக்தி கிடைச்சிருக்கு, ஆற்றல் கிடைக்குது. இவ்வளோ பெரிய இராணுவமாக அமெரிக்காவை துவம்சம் செஞ்சீங்க, அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க, எங்களை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்களேன்னு யார் சொல்கிறா? பஹ்ரைன். இப்போ இப்படி பல கோலங்கள் நடக்கு, புரியுதா? இப்போ இந்த பஹ்ரைன் அமெரிக்காட்ட என்ன சொல்லுவோம்? சார் சொல்ல முடியும் அவங்களுடைய இதை விட உன்னால ஐயா நீ பெரிய ஆளு, அவனும் பெரிய ஆளு, நான் நஞ்சி நசுங்கி ஏன்னா நாயா போய் கிடங்க, என்னை அடிக்காத ப்ளீஸ், என்னையாவது வாழ விடு, நான் கொஞ்சம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திடீரென படுத்து கொண்டு போர்த்தி கொண்டு படுக்கிறார். எப்படி வேண்டாலும் மடைமாட்டம் செய்து, இவருக்கு என்ன யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு வந்து விட்டது. ஒரு தமிழில் கேட்பார், யாருக்கும் இல்லாத அக்கறை பராசக்தியில். திடீரென ஈரானை வளமாக ஆக்குவதற்கும் ஈரானை சிறப்பாக மாற்றுவதற்கும் நான் பாடுபடுவேன் என்று சொன்னது இந்த கருத்து தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு இடையில மிக முக்கியமான கருத்து, அலெக்சாண்டருடைய கருத்தை தாண்டி அங்கே கப்பல்கள் எதுவும் பெரிதாக இல்லை, அமெரிக்க கப்பல்கள். தற்போது நிற்கிற கப்பல்கள் என்னன்னா யுஎஸ்எஸ் ரூஸ்வெல்ட் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. ஆப்ரஹாம் லிங்கெல்லாம் போயாச்சு. யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு இல்லை, அதுவும் போயிட்டு. நிற்கக்கூடிய கப்பல்கள் யுஎஸ்எஸ் ரூஸ்வெல்ட், யுஎஸ்எஸ் வந்து இன்னொரு கப்பல் யுஎஸ்எஸ் ரேட்டா ஃபோர்ட்டில் 2 கப்பல் நிற்குது, அமெரிக்கன் கப்பல். அதை மாதிரி ரெட் சீல அரேபியன் சி, இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 கப்பல் நிற்கி. இவ்வளோதான். இதை வைத்து கொண்டு தாக்க முடியாது. தடுப்பு யுகங்களுக்கான பெட்ரியாட் வியூகம் இல்லை. ஜெலன்ஸ்கி வர கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தா நானே என் நாட்டில் தயார் பண்ணுவேன். அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. நீ ஜெலன்ஸ்கியை காப்பாற்றுவதா, கத்தரை காப்பாற்றுவதா, சவுதியை காப்பாற்றுவதா, இல்லது பஹ்ரைனை காப்பாற்றுவதா, குவைத்தை காப்பாற்றுவதா, யுஏஇ காப்பாற்றுவதா, யாரை காப்பாற்றுவா? சார் இந்த ஒன்னே நீ காப்பாற்றுவியா? சரக்கு இல்லையே. இந்த இடத்துல தான் குவைத் வந்து பாகிஸ்தான் கூட ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டதான செய்திகள் வந்திருக்கு சார். பட் அது ராணுவ ரீதியிலான சவுதிக்கு கொடுத்த அளவிலான ஒரு பெரிய பவரை கொடுக்கலனாலுமே இந்த பக்கம் குவைத்துக்கும் பாகிஸ்தானோட ஒரு ராணுவ உடன்படிக்கை, ராணுவ பயிற்சிகள், தகவல்கள், தொழில்நுட்பம், இந்த மாதிரியான ஒரு அணுகலை குவைட்க்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அமெரிக்காவை தாண்டி இன்னொரு ராணுவ பாதுகாப்பை நோக்கி அரபு நாடுகள் தொடர்ந்து முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல முன்வைக்கப்படுது சார். இப்போ அமெரிக்கா வேண்டாம் என்ற லெவலுக்கு இனி உலகம் வந்துடும். அதனுடைய ஆரம்பம் தான் இது. எந்த ஒரு நாட்டிற்கும் எந்த ஒரு இராணுவத்திற்கும் சரிவு இயற்கையாக வரும். இனி அமெரிக்கா வேணாம், அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. கான்ட்ராக்ட் பேஸில் நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர்ஸ், கவர்மெண்ட் வேலை வேணாம், பணியாளர்களாக ஆட்களை நியமிக்கிற மாதிரி அமெரிக்கர்களுக்கு பதிலாக அதே அணுகுண்டு தானே இருக்குது இவன்ட்டையும். யார்கிட்ட? பாகிஸ்தான். அவன்கிட்டையும் CJ-10 வச்சுருக்கான் பாகிஸ்தான். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ரகசிய கூட்டணிக்கு அமெரிக்காவை ஒதுக்கி விடுவதற்கான வேலைகளை கள்ளத்தனமாக நடக்கிறது. அதில் ஒரு அதிசயமான செய்தி, இது யாரையும் வெளியிடலை, ஆனால் வெளிவந்த செய்தி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கார்கோ ஃப்ளைட், நம்ம இதில் பேசினோமா? கார்கோ வரும்போது பாகிஸ்தானோட ஃப்ளைட் ஒன்று சவுதிக்கு போயிருக்காங்க. அது அதாவது ஷோல்டர் மேன்பேடு, அதாவது தோல்ல ஏவுகணை. நம்ம லாஸ்ட்ல பேசணும் பார்த்தீங்களா? அப்போ ஒரு ரகசிய கூட்டணி யாருக்கெல்லாம் இருக்கு? மேன்பேடு ஏவுகணைகள், அதாவது வானில் வருகிற ட்ரோன்களையோ ஆள் இல்லாத விமானங்களையோ அல்லது ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டுகளையோ தாக்கக்கூடியது மேன்பேடு. அதனுடைய ஒட்டுமொத்த இலக்கு 300 மீட்டர், 3000 மீட்டர். 3000 மீட்டர்னால் 3 கிலோமீட்டர்.
3 கிலோமீட்டர் உயரத்தில் தான் வந்து அதற்கு கீழே தான் வரும். எத்தனை ஒரு குண்டு விமானம் எவ்வளோ வரும் என்பதை கருத்தில் தான் இந்த மேன்பேடை அவங்க செஞ்சுருக்காங்க. இது எங்கேருந்து வருது? சீனாவிலிருந்து பாகிஸ்தான் வந்து, பாகிஸ்தானிலிருந்து எங்கே வருது? இந்த அரபு ஈரான் வருது. நாடுகளுக்கு. அப்போ பார்டர் அப்போ ஓகே. அப்போ ஈரானுக்கு அப்போ நமக்கு தெரிஞ்சது அமெரிக்காவுக்கு தெரியும். ம். அமெரிக்கா இப்போ புரிஞ்சுக்கிட்டான், நம்ம எல்லாரும் நமக்கு எதிரியாக மாறிட்டான். சவுதி அரேபியாவிலேருந்து பாகிஸ்தான் வரைக்கும். இப்போ சவுதி அரேபியா, பாகிஸ்தான், சீனா இந்த 3 ஒரு ரகசிய கூட்டணி போயிட்டுருக்கு. இந்த ரகசிய கூட்டணியில் அவன் வந்து என்ன பண்ணிட்டான், நாங்கள் வந்து என்ரீச் செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்டதை எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சவுதிக்கு கொடுத்துட்டு டக்குன்னு உல்ட்டா பண்ணிட்டான். ஆப்ரஹாம் அக்கார்டில் வந்து நீங்கள் சேர்ந்தா தான், அதை நம்ம அன்னைக்கு பேசினவன் மொத்தத்தில் அணு திட்டங்களுக்காக சவுதி வந்து யுரேனியத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டதான செய்திகள் வந்தது. அதன் கூட வந்து ஆப்ரகாம் அக்ராட்ஸ் வந்து நீங்க என்ரீச் சென்ட்ரிபியூஜ்னா யுரேனியத்தை, புளுட்டோனியத்தை ஒரு குறிப்பிட்ட அளவில் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிக்க நிலைமை மாறும். 60% அபோன்னா அதை வந்து நம்ம அனுகுடிச்சிடலாம். அதான் என்ரீச். அந்த என்ரீச் செஞ்ச போனால் அடுத்த ப்ராசஸ் வருஷ கணக்கில் சுற்றுறது, அதுதான் சென்ட்ரிஃபியூஜ். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம சும்மா இல்லை, ஒரு ரொம்ப சிம்பிள். புரிதலுக்காக. இந்த ப்ராசஸும் நீங்கள் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இஸ்ரேல் கத்துறான். அவனுக்கு அனுமதி கொடுத்தா பிராந்தியத்தில் சவுதி அரேபியா அணுகுண்டை செஞ்சிருவான்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணிட்டான் அமெரிக்கா. ஆப்ரஹாம் அக்கார்டில் நீங்கள் சேரணும்னு திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டார். முதல்ல சொன்னது அவர் தான், டக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ அவர்களுக்கும் இஸ்ரேலை வந்து அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இஸ்ரேல் இல்லாமல் அவரால் இயங்கவே முடியாது. இயங்க முடியாதுன்னா இஸ்ரேலுடைய முழுக்க கிடிக்கு இப்படி ஆக்டோபஸ் பிடியில் இருக்கார். இப்போ இந்த லெவலில் தான் இன்னொரு செய்தியும் வந்துச்சு. என்னன்னா, இந்த F-35க்கு இணையாக Su-34, Su-35, Su-57 ஃபைட்டர் ஜெட்டை ஒரு 10-15 கிட்ட கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? ரஷ்யா. அது எங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க தெரியுமா ஈரான்கள்? பாகிஸ்தானுக்குள்ள. இது யாருக்கும் தெரியாது. இது ஒரு செய்தி வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அப்போ பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் அவ்வளோ ரகசிய உறவு இருக்குது. பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் அவ்வளோ ரகசியம் இருக்குது. இது அமெரிக்காவுக்கும் தெரிந்துட்டு. அதே பாகிஸ்தான் புரோக்கர் வேலையும் பார்க்குறான். என்ன வேலை பார்க்குறான்? அசீம் முனீர், நவாஸ் ஷெரீஃபா இவங்க எல்லாரும் போய் புரோக்கர் வேலை. 1 லட்சம் கோடி கேட்டிருக்கான். போகிற நேரத்தில் எனக்கு 1 லட்சம் கோடி தருவியா? 10 பில்லியன் கேட்டிருக்கான். கடனாக தான் கொடுப்பான். அமெரிக்காக்காரன் அவனுக்கு சும்மையாக கொடுக்க போகிறான். ஆக இப்படி நண்பனுக்கு நண்பன் எவனுக்கு எதிரிக்கு எதிரி யார் என்பதை அறிய முடியாத பல மாற்றங்கள் மத்திய கிழக்கு நடக்குது. ஆனால் ஒரே ஒரு கான்செப்ட் மத்திய கிழக்கில் உறுதியாக இருக்குது. எப்படியாவது அமெரிக்கனை இதோட வெளியாது. அதுதான் ஈரானுடைய உண்மையான ஒரு இலக்கு. எப்படி அமெரிக்கர்கள் இல்லாத ஒரு மத்திய கிழக்கு உருவாக வேண்டும் என்பதை கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆக்கிட்டாங்க. யார்? ஈரானியர்கள். அமெரிக்கர்கள் இனி அங்கு இருந்தாலும் அவர்கள் இஷ்டத்திற்கு வாலாட்ட முடியாது ஒரு தாக்குதல்கள். இப்போ ஈரானியர்கள் நிலை குலைந்திருக்கிறார்கள் பொருளாதாரத்தில். அது ஷேடோ ஃப்ளீட் என்று சொல்லக்கூடிய மறைமுகமாக வர்த்தகமும் இப்போது நடக்கவில்லை. ஹெர்மூஸ் இப்போது நேற்று இவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? ஹெர்மூஸில் நாங்கள் ஒரு சமாதானமான தீர்வை நோக்கி நாங்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறோம். ஹெர்மூஸை ஓப்பன் செய்ய போகிறோம் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறதுல எதுவுமே ஒரு நம்பிக்கை இல்லை சார். காலையில் 8 மணிக்கு ஒன்று பேசுகிறார் சார், நைட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில் 8 மணிக்கு இன்னொன்று பேசுகிறார். அப்போ எப்படி அவருடைய ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும்? அவருடைய வார்த்தையினுடைய நம்பகத்தன்மை என்ன? ஒன்றுமே இல்லை. இதற்கிடையில் பிகாக்ஸ் மலைன்னு ஒரு மலை இருக்குது. அதை பற்றி முன்னாடி பேசியிருக்கோம் சார். அந்த பிகாக்ஸ் மலையை அவங்க திருப்பி தாக்குறாங்க. எங்கே? தாக்கவும் செஞ்சுருந்தாங்க. திரும்ப தாக்குவதற்கான ஒரு திட்டத்தையும் வச்சிருந்தாங்க. தகவல்கள் வந்து வெளியே வந்தது. அது வெளியே வந்துச்சு. நீங்களும் போன தடவை கேட்டீங்க, இப்பவும் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பீகாக்ஸ் மலைகள் விவகாரத்தில் என்னென்னா, ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸ் இங்கே தான் என்ரீச் செய்யப்பட்ட அணு கழிவுகள் உள்ளே வந்திருக்கிறது. அதாவது அணு துகள்கள். இப்போது ஸ்டாக் பைல்ஸ். இப்போ அதை பீகாக்ஸ் மலைகள் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது. கர்க்கு தீவு, ஷிர்கு தீவு, கேசம் தீவு, பீகாக்ஸ், நட்டான்ஸ், இஸ்பஹான், ஃபர்தோஸ் இப்படி தான் அவங்க தாக்குறாங்க. மக்கள் வாழக்கூடிய தெஹ்ரானெல்லாம் பெருசாக தாக்கல. ஒரே ஒரு இடத்துல துருக்கி பார்டரில் தாக்கியிருக்காங்க. இப்போ கிடைச்சது பீகாக்ஸில் இந்த அணு ஆயுதம் என்ட்ரி செய்யப்பட்ட பானைகள் அங்கு இருக்கிறது. ஆனால் இப்போ நேற்று கிடைத்திருக்கிறது இல்லை. முஜிதபா கமேனி அலாங் வித் IRGC தலைவர்களோடு உள்ள இருக்கார். எங்கே? அது எப்படின்னா, பெனிட்ரேஷன் செய்ய முடியாத அளவிற்கு காந்தங்களால், ஆனால் பெனிட்ரேஷன் செய்ய முடியுமா?
ஆட்கள் இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணி உடல் சூட்டை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய திறன்கள் சிஐக்கும் மொசாத்துக்கும் இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு திட்டம் போட்டு தேடுதல் வேட்டை. யார? மொசாத்தை, இது முஸ்தபா கமல். முஜித்தபாவை. ஆனால் முஜித்தபா எப்படி இருக்கார்? கண் போயிட்டா, காது போயிட்டா, முகம் சிதைந்து இருக்கிறதா? நமக்கு நிறைய இல்யூஷன் தான் இருக்குது. ஒரு ஸ்பெகுலேஷன், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு. இதை எப்படியாவது கண்டுபிடிப்பதற்கு மொசாத்து திணறுகிறது. ஏனென்றால் இப்போது ஐஆர்ஜிசி ஸ்ட்ராங் ஆயிட்டான். எப்படி ஸ்ட்ராங் ஆயிட்டான்னா, உயிர் கொடுக்கக்கூடிய வெறும் 4 பேர் தான், நிறைய பேர் இல்லை. நமக்கு கிடைத்த இன்டர்நேஷ்னல் ஆதார செய்திகளுடைய தொகுப்பு. இது செய்தி உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் வந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணும்ல. இப்போ இந்த செய்தியுடைய உண்மைத்தன்மை தெரியாது. செய்தி உண்மையான செய்தி, அவங்க அந்த எழுதியிருக்காங்களே அது உண்மையாங்கிறது தெரியாது. ஆனால் செய்தி உண்மையானது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முஜித்தபா கமேனி எந்த டிஜிட்டலும் அவர் பயன்படுத்துவதில்லை. செல்ஃபோனோ மற்ற எதுவுமே. நீங்கள் சொன்னால் பேப்பர் கூட அவர் பயன்படுத்துறதில்லை. இலைகளில் எழுதி, அந்த காலத்தில் களம், அரிசி இருக்கு பாருங்கள், அரிசியை எரித்து அதை மையாக்கி அதை எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதி தான் சமீட்சைகளை உயிர் கொடுக்கும் 4 பேர் 5 பேர் வச்சுருக்கு. அவர்கள் எப்படி சென்று யாரோடு சேர்த்து விட்டுட்டு வந்து சேர்ந்து விடுவார்கள். இதனால் அவர்கள் அமெரிக்கர்கள் ஒரு சமீட்சையின் மூலம் பிகாக்ஸ் மலைகளுக்கு கீழ் முஜித்தபா இருக்கலாம். அது காந்தமால், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதன் மூலமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அறைக்குள் இருப்பதாகவும் ஒரு இசகு பிசகுவான ஒரு சிந்திக்க முடியாத தகவல்கள் வருது. ஆகவே தான் அமெரிக்கா பிகாக்ஸ் மலைகளை திருப்பி தாக்கினார்கள். இதற்கு மூல காரணம் மொசாத்தினுடைய தகவல் தான் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கிறது. பீகாக்ஸ் மலைகளில் ஐஆர்ஜிசியினுடைய தலைவர்களும் அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறார்களாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு சும்மா அவங்க அடிக்க மாட்டாங்களே, பீகாக்ஸே தாக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவர்கள் இப்பொழுது ஊரில் இல்லை, நாட்டில் இல்லை. ஒவ்வொரு ப்ராவின்ஸிலும் எல்லோருக்கும் அனுமதி கொடுக்கப்பட்ட இராணுவம் தன் செயல்பாட்டை ஆரம்பித்து கொண்டிருக்கிற நிலையில் இது அமெரிக்காவில் நடக்கிறது என்கின்ற பரிபூரணமான தகவல்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரே செய்தியாக நான் உங்களுக்கு தந்திருக்கேன். வேறு எதாக இருந்தாலும் கேளுங்க. இல்லை சார், இப்போ இந்த மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த போர், அதை தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ், அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்போட முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய தகவல் பேசியிருக்கோம். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இதே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே சார், அடுத்து நம்ம இந்த விஷயங்கள் பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.